காலம் இப்ப காடு மோடெல்லாம் கரை மறக்குதா இந்த காலம் இது கல்வி காலம் இப்ப கண்டையெல்லாம் போட்டு விற்கிறாங்க இந்த காலம் இது கல்வி காலம் ஒரு கோவில கண்டு கும்பிடு போட்டது அந்த காலம் அண்ணே அந்த காலம் இவன் பூஜா காலம் தொட்டு குமரா இந்த காலம் இது கல்வி காலம் கும்பிடு போட்டது அந்த காலம் அண்ணே அந்த காலம் இவ பூஜா காலம் தொட்டு குமராய் அந்த காலம் அண்ணே அந்த காலம் இப்ப பெறலவுடைய சிக்கர் போட்டா இந்த காலம் இது கல்வி காலம் மாமியார கண்டு மருமக வைத்தது அந்த காலம் அண்ணே அந்த காலம் இப்ப மாமியார கண்டா அஞ்சு நடந்தது அந்த காலம் அண்ணே அந்த காலம் இப்ப ஆம்பளை கண்டா எட்டி உதைக்கிறாங்க இந்த காலம் அண்ணே ஒரு டீச்சரை கண்டு பசங்க பயந்தது அந்த காலம் அண்ணே அந்த காலம் இப்ப டீச்சரை கண்டா சைட் அடிக்கிறாங்க எந்த காலம் டீச்சரை கண்டு பசங்க பயந்தது அந்த காலம் அண்ணே அந்த காலம் இப்ப டீச்சரை பார்த்தா லவ் லெட்டர் கொடுக்குறாங்க எந்த காலம் இது கல்வி காலம் ஐயா வாங்க ஐயா சபா வணக்கம் பேசாதீங்க எட்டு கூட ஃபர்ஸ்ட் பேசாதீங்க என்னடா அண்ணே வாங்கண்ணே வணக்கண்ணே வாங்கய்யா வணக்கம் அங்க இருந்த கடை அலையில அர்ச்சாச்சி போட்டாங்க நம்ம சதீஷ் அண்ணா விட்டு வலையில அச்சாங்க தலவா இலையில அச்சாங்க முக்கடி பலா சொல்லில எடுத்து வந்த கொலையில யாரா போட தாடி படி ஏறி கரையில அத போடுற செம்பள வலையில அடிக்கிற மீன் கரையில எடுத்து வச்ச தலையில யாரா போட மலை சந்தல அத காசு சாரா போ வலையில தண்ணி ஊத்துது ஊன் தொலையில அந்த வலையில ஏய் டேய் டேய் ஏய் சாரா பட தொலையில கேட்டன் கிளாஸ் வலையில ஊத்தி கொண்ட குடிகார கொலையில இதெல்லாம் குடிகார ஜனம் உள்பேசி ஜனம் இந்த குடிகார கொலையில வந்து விட்டு பெருத்த நாடகலையில அப்படியே போட மாட்டோம் நாடகம் ஆடுவது கோடையில என்று ஆடுவது தானிப்பாடு மேடையில ஒரு மூட்டை உரம் மூட்டை எங்கூட்டு தடையில ஏத்தி பெஞ்ச மேல அடிச்சு மச்சு எல்லாம் ஓடையில என் மேல எவன் கைய வைக்கிறானோ அவன் காலையில போற பாடையில சாட்டி மேல என் மேல கை வைக்கிற அவன் போற பாடையில
பால்வட்டா தம்பி ஆண்டி முதல் அடி ஆறுவது அடிப்பது பட்டை திருப்பதி போனா அடிப்பாங்க மொட்டை நான் போட்டு வந்து கலர்ஃபுல் சட்டை பணம் இருப்பவனுக்கு இல்லாம சமமா இருப்பது அடியில 2 வெற கொட்டை இதெல்லாம் ஊன் போட்டிகள் அடியே பொட்டா ஆம்பளை அடியா ஆம்பளை அடியா கால் வைக்கிறேன் அப்படியே நேரம் போ ஆம்பளை அடியா நீ ஆம்பளை பிறந்தா என்னாட்ட மீச இருக்கணும் உங்ககிட்ட மீசுக்கிறா மட்டும் மீசுக்குதா வீட்டை வச்சுட்டு வந்துட்டேன் மீசா தம்பி தப்பா நினைக்காதா ஆம்பளையா பிறந்தா 3 இருக்கணும் பொம்னாட்டியா பிறந்தா 2 இருக்கணும் இல்ல ஆம்பளை பிறந்தா 3 பொம்னாட்டியா பிறந்தா 2 தப்பா நினைக்க கூடாது யாரும் ஆம்பளையா பிறந்தா 3 இருக்கணும் தொப்பனே 2 இருக்கணும்னா பொம்னாட்டியா பிறந்தா 2 என்ன தெரியுமா இருக்கணும் அறிவு இருக்கணும் ஆச்சாரம் இருக்கணும் அறிவு ஆச்சாரம் இருக்கணும் இதே ஆம்பளையா பிறந்தா 3 கடமை இருக்கணும் என்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல் பார்க்கலாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சரிடா பாடு கட்டுப்பாடு தம்பி பாடுவாட்டா பெருத்து ஜனம் கூட்டு பாக்குது பார்த்தா யாராவது வண்டி போயினாக்குது என்ன ஊரு என்ன பேரு தம்பி சின்னஞ்சில நல்லா தெரியுமா பேசுறியா உன் ஊர் என்ன ஊருப்பா அட பாவி என் ஊரை கேக்குறா என் ஊரை தமிழ்நாடு என்ன தமிழ் முத்தமிழ் நாணமுத்து மெய்நானா அமரமே பால் அமர்தா லவடைக்க பால் தமிழ்நாட்டுல எந்த மூலையில அந்த ஊரு ஆமா அதானே அட பாவி தமிழ்நாட்டோட சிறப்பு எப்பேற்பட்ட திருப்பி தெரியுமா தம்பி இந்த தமிழை பத்தி அதுதான் பாரதியார் எழுதி வச்சுக்கிறாரு எழுதி வச்சுக்கிறாரு செந்தமிழ் நாடு போதினிலே தேன் வந்து பாயது காதினிலே தந்தை நாடென்ற பேச்சினிலே ஒரு சத்திய பிறந்தது மூச்சினிலே வேத நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சேர்த்த தமிழ்நாடு நல்ல காதல் புரிய ரொம்ப போல கண்ணீர் சுந்த தமிழ்நாடு தம்பி காவேரி சென்பெண்ணை பாலாறு கண்ணதோ வைகை பொருள் என மேவிய ஆறுகள் பல ஓட மேவி சேர்த்த தமிழ்நாடு அப்பேற்பட்ட தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம்னா ஆமா திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராப்பட்டு சட்னி ஆட்டம் தானிப்படி வடை சுடும் உளுந்தூர்பேட்டை பொரியல் ஆக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை வட்டம் வந்தாரை வாழவத்து ஊர் என் ஊரை சின்ன கல்லப்படி நல்லகரம் ஆமா அடிப்பட்டு உதப்பட்டு வரையம்பட்டு நடுப்பட்டு தச்சம்பட்டு பக்கத்துல சின்ன கல்லப்பாடி என் ஊரு ஆமா ஆமா அட பாவி என்னை பத்தி படிப்பீங்க பத்தியா எனக்கு 3 வயசு ஆனவனே எங்க அப்பா அந்த குழந்தை வேற யாரும் இல்லாத என் மச்சான் தான் கத்திக்கிறான் என்ன சமாச்சாரம் பொண்டாட்டியா கூட ஆள் இல்லாத கத்திக்கிறான் தம்பி எங்க அப்பாவுக்கு சரியா எங்க அப்பா எனக்கு 3 வயசு ஆனவனே எடுத்து போய் என்ன வச்சாரு சுடுகாட்டுலயா டேய் 3 வயசு ஆனவன் சுடுகாட்டுல போய் வைப்பாங்க தம்பி கல்வி என்ற சொல்லக்கூடிய பாடக சாலையில சேர்த்த வண்டி அன்னைக்கு எல்லா வாதியும் லீவ் போட்டாங்க ஒரே ஒரு டீச்சரு அழகான டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் எப்பயுமே ஒரு ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சர் தான் அழகா இருக்கும் கண்டிப்பா மத்த எந்த டீச்சர் அழகா இருந்தாலும் இங்கிலீஷ் டீச்சர் அழகா இருக்கும் தம்பி பாடப்பட்டான் இங்கிலீஷ் டீச்சர் வந்தாங்க அன்னைக்கு ஃபுல்லா பாடம் சொல்லி கொடுத்தாங்க 5:30 மணிக்கு பெல் அடிச்சுச்சு பேக தூக்கி வீட்டுக்கு போனேன் மறுநாள் காலைல பேக் எடுத்துக்கினேன் ஸ்கூல்ல பெஞ்ச் மேல வந்து உட்காந்துக்கிறேன் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் இங்கிலீஷ் டீச்சர் வந்தாங்க தம்பி வீரமணி ஷட் அப் பூ ஏய் ஸ்டாண்ட் அப்டா ஷட் அப்டா ஏந்திர அர்த்தம் ஏந்திரட்டாங்க எனக்கு வட வடன்னு ஒதுருது ஏய் வட ஒதுருது எங்க டீச்சர் கேள்வி கேட்டுவாங்க என்ன தெரியுமா கேட்டாங்க தமிழ் எடுத்து பாடம் சொல்லி கொடுத்த பத்தியா அந்த ரைம்ஸ் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க ஆமா நான் பெரிய திறமைசாலி அறிவாளி அறிவாளி படி சொல்லிட்டேன் நான் சொன்னது திருப்பி சொல்லுங்க ஜானி எஸ் பாப்பா சைட் அடிக்கல வா பாப்பா சப்ப ஃபிகர் நோ பாப்பா சுமாரான ஃபிகர் எஸ் பாப்பா சூப்பர் ஃபிகர் அப்ப பட்டெல்லாம் எப்படி தெரியுமா பச்சாங்க ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா டெல்லிங் லைஸ் ஓ பாப்பா ஓபன் யுவர் மவுத் அது வந்து அப்ப சொல்லி கொடுத்தாங்க இது வந்து 2024 ரைம்ஸ் ஆமா பரவாயில்ல போடப்பட்டா தம்பி நாளைக்கு நடிகர் தெருக்கூத்தாடிகள் ஆட்டக்காரங்க ஆமா அல பத்தல தெரிது எப்படி காப்பி போட்ட மாங்கொட்டை மாதிரி இருக்கு நம்ம
ஆட்டக்காரன் சொல்றீங்களே, அதானே. எப்பேற்பட்ட ஆட்டக்காரங்களா? ஓ, கலையில சிறந்த கலை. கலையில சிறந்த கலை என்ன கலை தெரியுமா? மல்லாட்ட கலை தான் சிறந்த கலை. அதுதான் இப்ப முத கலை கூட அதிக ஆள் தேவை, ரெண்டாம் கலை தான் அதிக ஆள் தேவை. அது இப்ப மல்லாட்ட கலை. அப்புறம் என்ன கலை? ஓ, ஆயர்களில் 64. ஆமா. அதுல தெருக்கூத்து கலை. ஓ, தெருக்கூத்து கலை, நாடக கலை. ஆமா என்று சொல்வார்கள். பாவி, இந்த தெருக்கூத்தை பத்தி தான் ஒருத்தர் இங்கிலீஷ்ல எழுதிக்கிறாரு. எப்படி? யார் தெரியுமா? வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஓ, வில்லியம் ஷேக்ஸ்பியர். எப்படி தெரியுமா எழுதிறாரு? எப்படி? வேர்ல்ட் இஸ் எ டிராமா. வேர்ல்ட் இஸ் எ டிராமா. வேர்ல்ட் இஸ் எ டிராமானா இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை. நாடக மேடை. நாடக மேடையில ரெண்டு கதாபாத்திரம் தான் இருக்கு. ஒரு ஆண் வேடம், ஒரு பெண் வேடம். இந்த வேர்ல்ட் இஸ் எ டிராமா. இந்த நாடகம் என்பது உலக மேடையில ரெண்டு உருவம் தான் இருக்குது. ஒரு ஆண் வேடம், ஒரு பெண் வேடம். இந்த கதாபாத்திரம் ஏற்றவாறு தான் இப்ப நடத்தி வந்துக்கிறேன். நான் வந்து கெட்டிக்கார வேஷம் போட்டு வந்துக்கிறேன். நாடக நடிகர் எங்க கம்பெனி ஒரு ஆள் வேண்டும். வருதாக இருந்தால் சக்தி சிவன் மைந்தனை, சண்முகன் சோதனை, குத்திக்கு முதல்வனை, முன்னின்று காப்பவனை, தம்மு துதித்து வந்தால் நினைத்ததெல்லாம் கை கூடும். அவர்தான் விநாயக பெருமான். அன்னோர் வந்தனப்படுத்து. ஆமா. அப்பா தொப்பகா எனக்கு எங்க அம்மா கல்யாண கமலவாணி வேண்டுமாளா தெய்வம்லாம் வேண்டியாகிவிட்டு நாட்டு பொண்ணா விளங்கக்கூடிய தங்கத்தமிழ் திருநாட்டில் ஒரு பகுதியா இந்த தானிப்பாடி நகரம் வந்தார வாழத்த ஊர். எவ்வளவு பேர் பழைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இந்த தானிப்பாடி. தானிப்பாடி நகரத்திலே நடத்தக்கூடிய நாடகத்தை விளக்க தேவை. நாடக ஆச்சரியர் இல்ல, ஒரு கலப்பாட்டு சீவர் ஆச்சரியம். அவன் சொன்ன அவன் ஐயா வாங்க ஐயா, வணக்கம் ஐயா. வீட்டிற்கக்கூடிய முக்கள் படைத்த பரமக்கடவுள் சபைக்கு வருகிறார். இத பரமக்கடவுள் தற்பா.
சாமி பர்மா கடவுளே பர்மா கடவுளே சிங்கப்பூர் கடவுளே ஏண்டா பரம கடவுளே பரம கடவுளே சாமி சீசா 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 கோட்ரு டேய் ஐயா டேய் நான் பேர கெடுக்குறேன் ஏண்டா சாமி கையில காய கையில காய கையில காய வாசா டேய் கையில
அப்படி சொல்லுமா சாமி ஒப்ப தாண்டவனே அருவமலை கொண்டவனே நாங்கள் பார்த்துட்டு இருக்கு அருவாமலை குண்டு வந்துரு அநேக வந்துரு சாமி நந்தி காவலா சாமி